அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடன் இல்லாத வாழ்க்கை தாங்க நிம்மதியான வாழ்க்கை. ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல பேரும் வட்டி கட்டுறதுக்காகவே உழைக்கிறாங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடன் மட்டும் குறைய மாட்டேங்குது. ஆனா வட்டி கட்டிட்டே இருப்பாங்க. இப்படி நீங்களும் கவலைப்படுறீங்களா? மகாலட்சுமியின் அம்சமான வெத்தலையையும், எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சக்கூடிய கல்லுப்பையும் வச்சு நாம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் உங்களுடைய கடன் சுமைய வேரோட அறுக்குங்க. சித்தர்கள் மறைச்சு வச்ச இந்த ரகசிய பரிகாரத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெத்தலையோட கல்லுப்பு சேரும்போது அது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய ரணதோஷம் அப்படின்ற கடன் தோஷத்தை ஈர்த்துக்குங்க. ஜாதகத்துல செவ்வாய் கிரகம் பலகீனமா இருக்கும்போது தான் கடன் தொல்லை ஏற்படும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கோ இல்ல வராகி அம்மன் கோவிலுக்கோ போயிட்டு வழிபடுறது 100% பலனை கொடுக்குங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது ஒரு முழுமையான நுனி கிழியாத வெத்தலை, அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு. இந்த பரிகாரத்தை நாம செவ்வாய்க்கிழமையில ராவு காலத்துல தான் செய்யணும். பொதுவாகவே செவ்வாய்னா கடன் தீர்க்கக்கூடிய அங்காரகனுக்கு உகந்த நாள். ராகு காலத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது அதோட சக்தி பல மடங்கு பெருகுங்க. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல உங்க பூஜை அறையில உட்காந்து ஒரு நெய் தீபத்தை ஏத்திக்கோங்க. ஒரு வெத்தலை எடுத்து அதோட நுனி உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அதன் நடுப்பகுதியில கொஞ்சம் கல்லுப்பு வைங்க. இப்போ உங்க கடன் பிரச்சனை தீரணும், வருமானம் பெருசா வரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. ஓம் ரிண விமோசன ஈஸ்வராய நமக, ஓம் ரிண விமோசன ஈஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. இந்த வெத்தலைய உப்போட சேர்த்து ஒரு பொட்டலம் போல மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த வெத்தலை பொட்டலத்தை என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்க வீட்டு பக்கத்துல ஆறோ கடலோ இல்ல ஏதாவது ஓடுற தண்ணியோ இருந்தா அந்த தண்ணியில இதை போட்டுடலாங்க. ஓடுற தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மாவையும் கடனையும் அடித்து செல்லும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஆத்துக்கு போறதுக்கு வசதி இல்லை, ஓடுற தண்ணி இருக்கிற வசதி இல்லாதவங்களா இருந்தா உங்க வீட்டுல யார் காலும் படாத இடத்துல ஒரு செடிக்கு பக்கத்துல மறைவா வச்சிடலாம். உப்பு கரைய கரைய உங்க கடன் சுமையும் கரையிறத நீங்களே உணரலாம். இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துற வெத்தலை முக்கியமா வாடி இருக்க கூடாதுங்க. அதே மாதிரி பயன்படுத்தின உப்பை எக்காரணம் கொண்டும் வீட்டில் சிந்தக்கூடாது. பொட்டலமாக மடிச்சதுக்கு அப்புறமா அதை நேரடியாக வீட்டில இருந்து வெளியே கொண்டு போயிடணும். இதை வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 9 இல்லைன்னா 11 செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வாங்க. நம்பிக்கையோட செய்யற காரியம் கைவிடாதுங்க. இந்த தகவல் கடன் சுமையில் இருப்பவங்களுக்கு பெரிய மருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற அபூர்வமான ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.